ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர். உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 4:53 மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல பலாபலன்களை தந்தார். இப்போது சனி பகவான் அவரது மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார். ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார். இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார். இனி தனி மனித வருமானம் உயரும். மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும். சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை, இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு உயரும். விருச்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும். இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவான் இப்போது 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உள்ள காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி 3ஆம் வீட்டில் அமர்வதால் தொட்டதெல்லாம் துலங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். எதையும் முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டுவீர்கள். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விடும். இழந்த செல்வம் செல்வாக்கை எல்லாம் மீண்டும் பெறுவீர்கள். எப்போது பார்த்தாலும் நோய், மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே, ஸ்கேன் என்று அலைந்து கொண்டிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியம் அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சிலருக்கு அழகிய வாரிசு உருவாகும். திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். அடிக்கடி இனி வீடு மாற்ற தேவையில்லை. கையில் கழுத்தில் இருந்ததை போட்டு கடனை உடனை வாங்கி சொந்த வீட்டில் குடிபுகுவீர்கள். பேச்சில் கவனமாக இருப்பீர்கள். யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைகுனிந்த நிலை மாறும். வழக்குகளில் இனி வெற்றிதான். கடனை நினைத்து நடுங்கினீர்களே, கல்யாணம் கிரகப்பிரவேசத்தில் எல்லாம் உங்களை யாரும் கண்டு கொள்ளாமல் இருந்தார்களே, இனி அந்த நிலை மாறும். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீர்கள். பிள்ளைகளின் உயர் படிப்பு, திருமணத்திற்காக அதிகம் செலவு செய்வீர்கள். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போக நேரிடும். உங்கள் ராசியின் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 20/12/2023 முதல் 22/2/2024 வரை சனி பகவான் செல்வதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். சகோதரிக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். விஐபிக்கள் நண்பர்களாவார்கள். பாக்கி பணத்தை தந்து புது சொத்துக்கு பத்திரப்பதிவு செய்வீர்கள். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை
ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் பெரிய திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவீர்கள். ஏமாற்றியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்கி வைப்பீர்கள். நவீன ரக வாகனம் வாங்குவீர்கள். 16/3/2025 முதல் 6/3/2026 வரை உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இதுவரை தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும். நல்லதே நடக்கும். அரசாங்க நெருக்கடிகள் நீங்கும். பெரிய பதவிகள் தேடி வரும். அவ்வப்போது பெரிய நோய் இருப்பது போன்று தோன்றிய வீண் பயம் விலகும். இல்லத்தரசிகளே, உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவரின் வியாபாரத்தை முன்னின்று நடத்துவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களே, பலரும் வியக்கும்படி சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உங்களின் சம்பளம் பதவி உயர வாய்ப்புள்ளது. வியாபாரிகளே, கடையை நவீனமயமாக்குவீர்கள். அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்கள் அமைவார்கள். விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். திடீர் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அயல்நாட்டு தொடர்புடனும் வியாபாரம் செய்வீர்கள். சினிமா, பதிப்புத்துறை, ஹோட்டல், கிரானைட், டைல்ஸ், மர வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களே, பிரச்சனை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவார். தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கும். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும். வழக்குகள் சாதகமாகும். கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகமானாலும் அதற்கேற்ற சம்பளம் உயர்வும் கிடைக்கும். இந்த சனி மாற்றம் எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்த உங்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் அற்புதமான மாற்றமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. தனுசு ராசிக்காரர்களே, 7.5 சனி உங்களுக்கு முடிந்து இப்போது தைரிய சனி ஆரம்பித்து விட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வெங்கனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு விருதாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரரை வணங்கி வரலாம். திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம். விசேஷ நாட்களில் பித்தளை அல்லது வெண்கல விளக்கில் பஞ்சு திரியிட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் நன்மைகள் நடைபெறும். சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது. ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி. நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான்தான். வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார். நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு. இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள். வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வாழ்வில் வளம் பெருகும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.